ஓம் சாந்தி. இறைவன் இந்த உலகத்தில் நல்ல மாற்றங்கள், நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நான் அப்படியே தான் இருப்பேன், என்னை மாற்ற முடியாது என்று நினைக்கின்றார். மனிதன் நினைக்கின்றார்கள். ஆனால் இறைவன் விடுவதாக இல்லை. நீங்கள் எப்படியாவது நல்லவர்களாக மாற வேண்டும், உலகத்தை மாற்ற வேண்டும் என்று மகா வாக்கியமாக சொல்லுகின்றார். குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, மிகவும் அன்பாக அழைக்கின்றார். தந்தையின் ஆசியை பெற வேண்டும் என்றால், அதாவது இறைவனை அப்பா என்றும் சொல்லலாம், தந்தை என்றும் சொல்லலாம். தந்தையின் ஆசி பெற வேண்டுமென்றால் சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆக வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் சேவை, சர்வீஸ் செய்ய வேண்டும். அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் சுகத்தை கொடுங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். யாருக்கும் துக்கத்தை கொடுக்காது, ஒருவருக்கும் கடுகளவு கூட துக்கத்தை கொடுக்காதீர்கள் என்று இறைவன் அருமையாக சொல்லுகின்றார். அவரே கேள்வியும் கேட்கின்றார். தர்மராஜரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக எந்த ஈஸ்வரிய நியமங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றார். கேள்விக்கு அவரே பதிலையும் சொல்லுகின்றார். ஒரு பொழுதும் இறைவனுக்கு முன்னால் வாக்குறுதி அளித்துவிட்டு அதை மீறக்கூடாது. இறைவனிடம் நாம் வாக்குறுதி அளிக்கின்றோம், அளித்துவிட்டு அதை மீறக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. தொல்லைப்படுத்துவது, அதாவது இறைவனுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை நடப்பது, அவர்கள் மிகவும் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். எனவே அப்பேற்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. மாயினுடைய எவ்வளவு புயல்கள் வந்தாலும் சரி, மாயை என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்களின் குணங்கள் எவ்வளவு புயல்கள் வந்தாலும் சரி, நோய்கள் அதிகமாகி வந்தாலும் சரி, ஆனால் சரி எது தவறு என்பதை புத்தி மூலம் தீர்மானித்து தவறான செயலிலிருந்து எப்பொழுதும் தப்பித்து இருங்கள் என்று அருமையாக சொல்லுகின்றார். இந்த இறைவனை நம்புங்கள். நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை மிக முக்கியம். இறைவனை நம்பினீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நிறைவேற்றுகின்றார். அதை அனுபவ ரீதியாக நீங்கள் தியானத்தின் மூலம்தான் பெற முடியும். ஒரே வழி தியானம். தியானம்தான் வழி, உயர்ந்த வழி. ஸ்ரீமத், அதாவது ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழி. அந்த தியானத்தின் மூலம் நீங்கள் நன்றாக என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார் என்று வேண்டிக் கொண்டு, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி, வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.